பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பிலே உங்களில் அநேகர் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தினீர்கள். அநேகர் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் எங்களுக்காக ஜெபித்தீர்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வியாதியின் போராட்டத்திலே இருக்கும் பொழுது அநேகர், ஆயிரக்கணக்கான மக்கள், ஏன் லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்காக ஜெபித்தீர்கள். அதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 31:15. ஆகவே அவர்களுடைய ஓட்டத்தை ஜெசி முடித்து விட்டார்கள். ஆகவே தேவன் அவருடைய அந்த காலத்தின்படி அவர்களை அவரோடு கூட சேர்த்து கொண்டார். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. எனக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு பெரிய ஒரு இழப்பு. எங்கள் ஊழியத்திற்கு, எங்களுடைய லார்ஜர் ஃபேமிலிக்கு, எங்களுடைய திருச்சபைக்கு பெரிய ஒரு இழப்பு. ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர் உடைய வசனம் சொல்லுகிறது போல நாங்களும் அந்த மனநிலையிலே இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு பெரிய ஆறுதல், வியாதியின் போராட்டத்திலே பல ஆண்டுகளாக இருந்து, குறிப்பாக கடந்த ஓராண்டு அதிக வேதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இப்பொழுது வேதனை இல்லாத, வலி இல்லாத ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதல். 1 தெசலோனிக்கேயரிலே 4ஆம் அதிகாரத்தில் 13-18 வசனம் வாசிக்கும் பொழுது, நாம் நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல துக்கிக்க கூடாது. We should not grieve as those who do not have hope என்று பவுல் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை குறித்து சொல்லும் பொழுது, ஆண்டுடைய வருகையிலே நாம் மறுரூபம் ஆவதையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் குறித்து பேசும் பொழுது, நாம் நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல துக்கிக்க கூடாது. மரித்தவர்களை குறித்து, இன்ஃபேக்ட் நித்திரையாய் இருக்கிறவர்களை குறித்து என்று பவுல் எழுதுகிறார். நித்திரை என்று சொல்லும் பொழுதே தூங்குகிறவர்கள் விழிப்பார்கள். ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லி முடிக்கும் பொழுது 18ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கம்ஃபர்ட் ஒன் another வித் திஸ் என்று பவுல் எழுதுகிறார். என்கரேஜ் ஒன் another, கம்ஃபர்ட் ஒன் another, ஒருவரை ஒருவர் ஊக்குவியுங்கள், ஆறுதல் படுத்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வைத்து நாங்களும் ஆறுதல் அடைகிறோம். பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை எடுத்து காட்டினேன். எங்கள் திருச்சபை மக்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை சொல்லி ஆறுதல் படுத்தினேன். நானும் ஆறுதல் அடைகிறேன். இந்த மரணத்தை நாங்கள் ஆண்டவர் உடைய விருப்பத்தின்படி, ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் இந்த மரணத்தை பார்க்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் கொடுத்தார். இந்த அடக்க ஆராதனையை ஒரு செலப்ரேஷன் ஆஃப் ஜெசிஸ் லைஃப் என்ற ஒரு அணுகுமுறையோடு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஓட்டத்தை ஜெயமுடன்
முடித்தார்கள் என்று நாங்கள் தைரியமாய் சொல்லலாம். அவர்களுடைய 25 ஆண்டுகள் plus 10 months, 25 years and 10 months of missionary service in India. மலேசியா நாட்டை சேர்ந்த என்னுடைய மனைவி 25 ஆண்டுகள் 10 மாதங்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். We have been married for 28 years. இந்த ஏப்ரல் 29th வந்தால் it will be 29 years of marriage life together. 24ஆம் தேதி இன்றைக்கு நான் இதை பதிவு செய்கிறேன். Tomorrow is 24th. Tomorrow is actually her birthday. It would be her 55th birthday. We will deeply miss her tomorrow, thinking about her birthday. It will be painful again for the children. But as I said, இந்த மரணத்தை நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய தாயாரும் என்னோடு கூட பிறந்த உடன் சகோதரர்களும் ஜெசியுடைய சகோதரியும் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் இதை பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக மறுபடியுமாக ஆண்டவரை துதிக்கிறேன். ஜெசியுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இந்த மரணத்திற்கு, குறிப்பாக கடந்த அந்த ஒரு வாரத்தில், மரிக்கிறதற்கு ஒரு வாரத்திற்கு தேவன் விசேஷ விதமாய் அவர்களோடு கூட இடைப்பட்டு ஆயத்தப்படுத்தினார். டீட்டெயிலாக இன்னொரு பகுதியில் நான் பேசுகிறேன். கிறிஸ்தவ மரணத்தை குறித்து சரியான ஒரு படிப்பினை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்பது உண்மை. நாம் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உடையவர்கள். இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான அந்த நித்திய அந்த வீட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே வருகிற நாட்களிலே நான் இந்த மரணத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நான் பேசப்போகிறேன். இன்ஃபேக்ட் ஃப்ரம் டுமாரோ 3 PM to 5:30 PM ஒவ்வொரு நாளும் 1300 நாளுக்கு மேலே, க்ளோஸ் டு 1400 days, 2020 டெய்லி லைவ் ப்ரோக்ராம் செய்கிறோம். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் இந்த ஒரு 10-12 நாட்கள் ஜெசியுடைய அந்த மரணத்தினால ப்ரீ ரெக்கார்டட் கண்டென்ட்டை தான் நம்ம லைவ் அந்த ஸ்ட்ரீமிங்கில் ரீஸ்ட்ரீம் பண்ணோம். பட் டுமாரோ வெட்னஸ்டே ஃப்ரம் 24th of April I will come live again and talk little bit about this experience. இந்த மரணத்தை சந்திக்கிற ஒரு அந்த கிருபை எப்படி ஆண்டவர் கொடுத்தார், இந்த காரியங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம், வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தை குறித்து, இந்த காரியத்திலே தேவன் என்ன செய்கிறார், நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஆகிய காரியங்களை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து, என்னுடைய வேதவசன வெளிச்சத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசப்போகிறேன். கடைசியாக ஜெசியோடு கூட நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 days நைட் அண்ட் டே கூட இருக்கும் பொழுது பல காரியங்களை பேசினோம். பல ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பேசினோம். அண்ட் we gave Jessie a fitting farewell, a grand send-off for a missionary who laid her life in the foreign land where she was sent by her master, the Lord Jesus Christ. Amen. இவர்களுடைய மரணத்தின் மூலம் இந்த லைஃப் உடைய சாட்சி மூலம் இந்தியாவில் இந்த கடைசி கால எழுப்புதல்ல அநேக மிஷனரிகள் எழும்புவார்கள் என்ற நம்பிக்கை
எங்களுக்கு உண்டு. அதை குறித்து நான் ஏற்கனவே அந்த அடக்க ஆராதனையிலே பேசியிருக்கிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களில் நான் அதை பேசுவேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் விஷன் 2030 என்ற ஒரு பெரிய தரிசனத்தை முன்வைத்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இரவு அந்த ஜெபம் இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த ஜூம் ஐடி கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ ப்ரே வித் அஸ். இந்த விஷன் 2030க்காக 2021 ஜனவரியிலிருந்து விடாமல் ஜெபிக்கிறோம் இந்த 10 ஆண்டு காலம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் இஃப் யூ கேன். டுடே நைட் ஐ வில் பி வெரி மச் தேர் இன் தி ஜூம் ப்ரேயர். பிறகு எவ்ரிடே ஆஃப்டர்நூன் 3 to 5:30 பைபிள் ஸ்டடியில் ஜெபிக்கிறோம் விஷன் 2030க்காக. அதோடு கூட மந்த்லி ஒன்ஸ் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 9:30 அதிகாலை 2:30 மணி வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் விஷன் 2030க்காக இரவு ஜெபம் செய்கிறோம். அந்த இரவு ஜெபம் போன வாரத்திலே இந்த மரணத்து நிமித்தம் செய்யவில்லை. 4th வீக்கு இந்த வெள்ளிக்கிழமை 26th ஃப்ரைடே இரவு 9:30 மணிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரைக்கும் அந்த இரவு ஜெபம் இருக்கும். அதுலேயும் நான் கலந்து கொண்டு உங்களை லீட் பண்ணுவேன். ப்ளீஸ் டூ அட்டெண்ட் அண்ட் ப்ரே ஃபார் த நேஷன். ரிவைவலுக்காக படுகிற பிரயாசங்கள், விஷன் 2030க்காக படுகிற பிரயாசங்கள், ப்ரேயர் மூமெண்ட்டில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிற காரியங்கள், வட இந்திய ஊழியத்திலே நான் கவனம் செலுத்துகிற காரியங்கள், எதிலையும் நான் எந்த அளவும் பின்வாங்கப் போவதில்லை. இன்னும் தீவிரமாக அதில் ஈடுபடுவேன் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக, வட இந்திய ஊழியங்களுக்காக, எங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.